அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 2/5/2026 சனிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம். யோகவான் யார்? இப்பொழுது கொஞ்ச நாட்களாக எளிமையான சில ஸ்லோகங்களை ஒரு முறை நீங்கள் கேட்டாலே மனதிலே பதியக்கூடிய வகையில் இருக்கும் அது போன்ற ஸ்லோகங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றும் அதே போல்தான். ஒரு யோகவான் அவனுக்கு எப்படி இருக்கும்? யோகவான் என்று சொன்னால் வறுமையற்ற ஒரு வாழ்க்கை, திறமையான அவனது நடவடிக்கை, குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு துணை பெற்று நல்ல வாரிசுகளையும் பெற்ற ஒரு அமைப்பு, இதெல்லாம் யோகம் தரக்கூடிய அமைப்பு. இவையெல்லாம் குறைவர பெற்றவர்கள் யோகவான்கள். அப்படிப்பட்ட யோகவான்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. சூரியனை, சந்திரனை, லக்கணத்தை, லக்னாதிபதியே அல்ல, லக்கணத்தை, ஆக லக்கணம், சூரியன், சந்திரன், இந்த 3 இடங்களையும் சுவர்கள் மட்டும் பார்த்தால் அவன் யோகவான். அவ்வளோதான், சூத்திரமே அவ்வளோதான். லக்கணம், சூரியன், சந்திரன் சுவர்களால் பார்க்கப்பட்டால் யோகவான், முடித்து விட்டது. இந்த சாதாரண எளிமையான இந்த ஸ்லோகம் யாராலும் எளிதில் சிதைக்க முடியாத ஒரு உண்மையை பெற்றிருக்கிறது. ஒருவேளை லக்கணத்தை, சந்திரனை பார்க்கிறது, சூரியனை பார்க்கவில்லை, சூரியன் சந்திரனை பார்க்கிறது, மற்றதை பார்க்கவில்லை என்றெல்லாம் இருந்தால் கூட பலன் உண்டு. அந்த விகிதாச்சாரம் சற்று குறையும். 100க்கு 100 அல்ல, 100க்கு 75, 100க்கு 50 பங்கு என்று குறையத்தான் செய்யும் ஒழிய இல்லாமல் போகாது. ஆக ஒரு மனிதருக்கு லக்கணம், சூரியன், சந்திரன், இந்த 3ஐயும் சுவர்கள் மட்டும் பார்த்தால், இப்பொழுது இதனுடைய உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லக்னம் என்பது ஒரு ஜாதகத்தில் மிக 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 முக்கியமான இடம். எல்லாவற்றிற்கும் ஆணி வேர் இதுதான், லக்னம்தான். எஞ்சான் உடலுக்கு தலையே பிரதானம் போல் சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே பார்த்தது சரி. சூரியன், சந்திரன் குருவை சொல்லவில்லை, சுக்கிரனை சொல்லவில்லை, புதனை சொல்லவில்லை, ஸ்தானங்களை சொல்லவில்லை. ஆனால் சூரியன், சந்திரன் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன? இவர்கள்தான் மூலம். தனக்கு உண்டான வீடுகளில் ஒவ்வொரு கிரகத்தையும் இவர் ஒரு வீடு, அவர் ஒரு வீடு என்று கொடுத்துத்தான் இந்த 12 ராசிகளும் நிரப்பப்பட்டு இருக்கின்றன. தாய், தந்தை மிக முக்கியம்தான். எனவே சந்திரனை, சூரியனை, லக்கணத்தை சுபர்கள் மட்டும் பார்த்தால் ஆத்மகாரகன் சூரியன், மனசுக்காரகன் சந்திரன். ஒருவருக்கு மனசு மிக நல்லபடியாக இருக்கும் என்று சொன்னால் நடப்பதையெல்லாம் நன்மையாக அவன் பார்ப்பான், கருதுவான். ஆத்ம பலம் இருந்தால் அந்த நல்லவைகளை நல்லபடியாக அனுபவிக்க அவனால் முடியும். ஆரோக்கியம், ஆயுள் உண்டு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டா, திருமூலர் வாக்கு. அந்த ஆத்ம பலம் வேண்டும், ஆன்ம பலம் வேண்டும், ஆயுள் வேண்டும், ஆரோக்கியமும் வேண்டும். இவையெல்லாம் தருகின்ற சூரியன்.
மனம் எதையும் நல்லபடியாக ஏற்றுக்கொண்டால் அது நல்லதாகத்தான் இருக்கும். இன்றைய நவீன விஞ்ஞானம் எல்லாவற்றிற்கும் மனம்தான் காரணம் என்று சொல்கிறது. அந்த மனத்துக்கு அதிபதி சந்திரன். ஆக சொல்லப்பட்ட கருத்து உண்மைதான் என்று நமக்கு புரிகிறது. சூரியன் சந்திரன் லக்கணத்தை சுபர்கள் மட்டும் பார்த்தால் அவன் யோகவான். இனி எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு இன்று நல்ல நாள்? கேட்டை பூராடம் சதயம், உத்திரட்டாதி பரணி ரோஹிணி, திருவாதிரை பூசம் ஆயில்யம், பூரம் அஸ்தம் சுவாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு, ஒரு உயர்வு கிடைக்கும். உங்களது திறமை உணரப்பட்டு சில நாட்களாக வெளி உலகுக்கு தெரியாதிருந்த உங்கள் திறமை தெரிய வந்து இந்த புகழ் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மிதுன ராசி அன்பர்களே, சீர்தூக்கி பார்த்து நன்றாக ஆராய்ந்து பார்த்து எதை செய்ய வேண்டுமோ அதை நல்லபடியாக செய்து முடித்து மற்றவர்களிடம் ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள். கடகராசி அன்பர்களே, உங்களது திறமையால் கஷ்டத்தை போக்குவதும் வரவேண்டிய நன்மை வரவழைப்பதும் இன்று நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஒரு முயற்சி நல்லபடியாக நடக்கும், வெற்றியை கொடுக்கும். நன்றாக ஆராய்ந்து பார்த்து தேவையான மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள இந்த நாள் மிக மிக ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் பேச்சால் இன்று ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள். திறமையான பேச்சு அது ஒரு பக்கம், உங்களது பெருந்தன்மையை காட்டும் பேச்சும் இந்த நாள்தான். இந்த நாளில் நீங்கள் பேசும் பேச்சு ஒரு தனி மதிப்பை ஏற்படுத்தும். துலாம் ராசி அன்பர்களே, ஆழம் தெரியாமல் காலை விட்டு அவசரப்பட்டு யோசிக்காமல் சில நடவடிக்கைகளில் இறங்கி வீண் அலைச்சலும் பண விரயமும் ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு என்ற காரணத்தால் கவனம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது பேச்சாகட்டும் நீங்கள் எடுக்கும் முடிவாகட்டும் சாதாரணமாக இருக்கப் போவதில்லை. இதனுடைய நல்ல விளைவுகள் காலம் காலமாக இருக்கும். அத்தகைய ஒரு செயல் இன்று உங்களால் நடக்கும்.
தனுசு ராசி அன்பர்களே, காட்ட வேண்டியதை காட்டினால் பெற முடியுமா? முடியும். ஒரு சின்ன திருத்தம், காட்ட வேண்டியதை காட்ட வேண்டிய முறையில் காட்டினால் கிடைக்கும். நீங்கள் காட்டுகின்றீர்கள், இன்று எதிர்பார்த்ததை பெறுகின்றீர்கள். மகர ராசி அன்பர்களே, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் இருக்கக்கூடாது. 2 காலும் ஒன்று ஆற்றில் இருக்க வேண்டும் அல்லது சேற்றில் இருக்க வேண்டும். இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்கும் அம்சம் உங்களுக்கு இன்று ஏற்பட இருக்கிறது. யோசித்து முடிவெடுங்கள். கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள். தகுதியானவர் நீங்கள் என்று உயர்ந்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு எடுத்த செயலில் மாபெரும் வெற்றி. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.